அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயா மனோகரன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 100 கிராம், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், பூண்டு சிறிதளவு, சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தயிர் 1/2 கப், வெங்காயம் 4, துவரம்பருப்பு 200 கிராம், 3 வெங்காயம், 2 தக்காளி, சிறிதளவு இஞ்சி, 1 லெமன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. கடலை பருப்பும் துவரம் பருப்பும் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போடணும். இது கூட 1 டீஸ்பூன் சீரகமும் 1 டீஸ்பூன் சோம்பும் சேர்க்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். இப்போ இதை அரைச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் போடணும். இப்போ மிக்சியில் வெங்காயத்தை நைஸாக அரைக்கணும். இப்போ பருப்பில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சால்ட்டு போடணும். இப்போ பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க, லேசாக பிடிங்க. ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் தடவிட்டு இட்லி பாத்திரத்தில் வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் 2 பெரிய கிளாஸ் தண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணுங்க. இப்போ இட்லி பாத்திரம் சூடாயிடுச்சு. பருப்பு உருண்டை வைக்க ஆரம்பிங்க. 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு போடுங்க. இப்போ மிக்சியில் அரைச்ச வெங்காயத்தை போடுங்க. இப்போ தக்காளி போடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. நல்லா கலரி விடுங்க. தயிர் 1/2 கப் விடுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் 4 டீஸ்பூன் போடுங்க. இந்த மிளகாத்தூளில் தனியாவும் மிக்ஸ் ஆகிருக்கு. மிக்ஸ் பண்ணது உங்கள் வீட்டில் இல்லைன்னா தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போடுங்க. இப்போ 3 கிளாஸ் தண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் ஊற வச்ச பருப்பு தண்ணி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தட்டை மூடிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, பருப்பு உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்புல ஒரு உருண்டை தூள் பண்ணி போடுங்க. பருப்பு உருண்டை வெந்தாச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒன்றா எடுத்து குழம்புல போடுங்க. இப்போ லேசாக உடையாமல் கலந்து விடுங்க. இப்போ ஒரு எலுமிச்சை பழம் அது மேலே பிழிஞ்சு விடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த உருண்டை குழம்பு இட்லி, தோசை, பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.